ஹலோ எவ்ரிஒன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரைஸையும் வால்யூமையும் இன்டர்செப்ட் பண்ணி எப்படி ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத ஒரு இண்டிகேட்டர் மூலயமா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் வால்யூம் ப்ளஸ் ஓஐ ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து மேஜராக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும் ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரு பொசிஷனை ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பொசிஷனை அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஒரு பொசிஷன் புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பொசிஷன் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் செக்மெண்ட்டு நான் இன்டெப்த்தாக சொல்ல விரும்பல, ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அதை ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஇன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. புட் ஆப்ஷன்னா பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஇனா கால் யூரோப்பியன், பிஇ அப்படின்னா புட் யூரோப்பியன். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று கால் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து புட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஸோ கால் யூரோப்பியன் அப்படின்னா இது வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இதிலே 2 விதமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒன்று அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னா ஸோ அதோட எக்ஸ்பிரி டே, நம்மளோட பொசிஷன் எடுத்திருக்கோம்ல, ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பிரி டே அன்றைக்கி மட்டும்தான் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வேணால் இதை எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் மீன்ஸ் எப்போ வேணால் அந்த பொசிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம், ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம் ஓகே. ஸோ இந்த கால் ஆப்ஷனில் மொத்தம் 2 வியூ இருக்குது ஓகேங்களா. ஒன்று பையரோட வியூ, இன்னொன்று வந்து செல்லரோட வியூ. அதேமாதிரி புட் ஆப்ஷனில் 2 வியூ இருக்குது, ஒன்று பையரோட வியூ, இன்னொன்று வந்து செல்லரோட வியூ. ஸோ பையரோட வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட், அந்த சமயத்தில் அவங்களோட ப்ரீமியம் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இனிஷியேஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை. ஸோ அந்த இனிஷியேஷன் ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போச்சுன்னா அந்த ப்ரீமியம் வந்து படிப்படியாக ஏறும் ஓகேங்களா. செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும், கால் ஆப்ஷனில் செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அவங்க ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், தட் மீன்ஸ் ஒரு இனிஷியேஷன் ப்ரைஸில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா படிப்படியாக 90, 80 அப்படின்ட்டு குறைஞ்சிக்கிட்டு வரணும். ஸோ அவங்களுக்கு செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீமியம் வந்து டிகே ஆனால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ மார்க்கெட் கீழே போக போக கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்னாகும், கொஞ்சம் படிப்படியாக குறைய அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு போவாங்க. சப்போஸ் மார்க்கெட் ஆப்போசிட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகுதுன்னா அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து என்ன ஆகும், படிப்படியாக மேலே போகும் 110, 120ன்னு. அப்போ அவங்களுக்கு லாஸ் வரும். ஸோ அதனால் செல்லர்ஸ் எப்பயுமே இந்த 100 ரூபாய்க்கு மேலே 120ன்றத ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. பையர்ஸ் எப்பயுமே இந்த 100 ரூபாய்க்கு கீழே ஒரு 80 அப்படின்றத ஒரு ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் ஓவரால் வியூ வந்துன்னு சொல்லிடுறேன். கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போனால் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட் அப்படின்றத எடுத்துக்கலாம். இது வந்து பையர்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ புட் ஆப்ஷன் பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போனால் தான் அவங்களுக்கு லாபம் ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஒரு இனிஷியேஷன் ப்ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அந்த இனிஷியேஷன் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா மார்க்கெட் படிப்படியாக கீழே போக போக இந்த ப்ரீமியம் வந்து 100, 110, 120 அப்படின்ட்டு படிப்படியாக மேலே ஏறும் ஓகேங்களா. அதே செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே உல்ட்டாவா, சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்போஸ் 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்கியிருந்தீங்கன்னா படிப்படியாக அது வந்து குறையும் ஓகேங்களா. 80, 60, 50 அப்படின்ட்டு படிப்படியாக குறைய அந்த செல்லர் புட் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 வியூ பார்த்தோம். ஒன்று கால் ஆப்ஷன் பையர்ஸ்னால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா அவங்க ப்ரீமியம் ஏறும். கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்னால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா அவங்க ப்ரீமியம் குறையும், அப்போ அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. புட் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அவங்க மார்க்கெட் கீழே போக போக அவங்க ப்ரீமியம் வந்து ஷூட் அப் ஆகும், அப்போ அதில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போக 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 அவங்க ப்ரீமியம் வந்து படிப்படியாக குறையும், அப்போ அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இன்டெப்த்தாக ப்ராஃபிட் வின்னிங் அக்யூரேசி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா செல்லர்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க மார்க்கெட் வந்து மேலே போனால் மட்டும்தான் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இவங்க செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துட்டு
ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போச்சுனாலும், ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துட்டு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சுனாலும், இவங்க 2 சினாரியோலையும் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியறதுனால வின்னிங் அக்யூரசி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா செல்லர்ஸுக்கு ஒரு 66% வின்னிங் அக்யூரசி இருக்குன்னா, பையர்ஸுக்கு 33% தான் அவங்களுக்கு வந்து வின்னிங் அக்யூரசி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ப்ராபபிலிட்டி படி. ஸோ இன்டெப்த்தாக நான் இப்போ போக விரும்பல. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் மேலே போகுது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் மேலே போகுது. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ப்ரைஸ் மேலே போகுது. அதே மாதிரி இருங்க, நான் ட்ரா பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகுது ஒரு பர்டிகுலர் லோ பாயிண்ட்லேருந்து. ஸோ அப்போ ப்ரைஸ் மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் ப்ரைஸ் வந்து மேலே போகுது, அதே மாதிரி வால்யூமும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் நிறைய பார்ட்டிசிபெண்ட் வந்து உள்ளே வராங்க. இது வந்து ஒரு 100 ரூபான்றது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. இதோட ப்ரீமியம் வந்து 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நிறைய பேர் உள்ளே வராங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த 100 ரூபாயிலேருந்து படிப்படியாக மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வராங்க. ஸோ அவங்களோட அப்சர்வேஷன் என்னென்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா லாங் பில்டப் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மோர் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? பை பண்ணுறாங்க. ஓகேங்களா? மோர் ட்ரேடர்ஸ் பை பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷாக போயிட்டுருக்கு. ஒரு 120ன்ற வேல்யூக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. யார்? பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? பை ஆர்டர்ஸ் போட்டவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? செல் பொசிஷன் கொடுப்பாங்க. 120ல் செல் ஆர்டர்ஸ் கொடுத்தோன்னே மார்க்கெட் வந்து என்ன ஆகும்? சின்னதாக ஒரு ஃபால் கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே தான் போகும்ன்ட்டு புட் ஆப்ஷனை ஒரு சிலவங்க வாங்குவாங்க. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதேமாரி ஆல்ரெடி கால் ஆப்ஷன் வாங்கினவங்க இந்த இடத்துல 120ன்ற இடத்துல வந்து விற்கிறவங்களும் 2 பேருமே இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் வர்றதுனால இந்த ப்ரைஸ் வந்து படிப்படியாக கீழே வரும். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு ஒரு 110ன்ற ஒரு வேல்யூ ஸ்டாப் எடுத்துகிட்டு திருப்பியும் இந்த 120 உடச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகேங்களா? அப்போ திருப்பியும் இங்கே வந்து ஒரு லாங் பில்டப் நடக்கும். அப்புறம் லாங் அன்வைண்டிங் வந்து திருப்பி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சைக்கிள் வந்து இந்த லாங் அன்வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்சர்வேஷன் என்னென்னா லாங் அன்வைண்டிங். ஓகேவா? அது பேர் வந்து லாங் அன்வைண்டிங்னா என்னென்னா, அவங்க பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். யார்? ஆல்ரெடி வாங்கினவங்க அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஸோ அப்போ அதோட மூவ் எப்படி இருக்கும்? ஒரு பியரிஷ் மூவாக இருக்கும். பியரிஷ் மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு டவுன் மூவாக இருக்கும். அது பெரிய மூவ் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு மூவ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போ லாங் பில்டப், லாங் அன்வைண்டிங் இது ரெண்டும் நம்ம நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் மூலயமா கீழே வருது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழே போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓஏயும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன நடத்தும்னா நிறைய பேர் வந்து இந்த 100 ரூபாய் கீழே இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து போகுது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஷார்ட் பில்டப். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸை படிப்படியாக இறக்கி 80 ரூபான்ற வேல்யூக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி செல் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்களா? பை பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த 80 ரூபாயிலேருந்து அப்படியே படிப்படியாக மேலே ப்ரைஸ் வந்து போகும். அப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க? 80க்கு கீழே போகாது அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் பையர்ஸும் உள்ளே வந்து இந்த ப்ரைஸை ஷார்ட் டேர்மாக புஷ் பண்ணிட்டு மேலே போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு 90 ரூபான்ற ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து படிப்படியாக ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 80யும் உடச்சிட்டு திருப்பி கீழே ஒரு 60ன்ற வேல்யூக்கு வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஷார்ட் கவரிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 80லேருந்து ஒரு 90க்கு போகுதுல்ல, ஸோ அது எதனாலனா பையிங் ப்ரெஷர். செல் பண்ணுவாங்க, பை பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுனால ஒரு பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த பையிங் ப்ரெஷர் வந்து இந்த ப்ரைஸை ஷார்ட் டேர்மாக அப்பில் கொண்டு போகும். அப்போ 90ன்ற ப்ரைஸுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் ஒரு புது லோ வந்து க்ரியேட் பண்ணும். அப்போ ஷார்ட் கவரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்பில் போகும், வால்யூம் வந்து குறையும், அதேமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஏன்னா வாங்கினவங்க எல்லாம் விற்றுட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ வால்யூம் கம்மியாகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ இந்த சைக்கிள் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ ஷார்ட் கவரிங். அப்போ ஷார்ட் பில்டப் ப்ளஸ் ஷார்ட் கவரிங் நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங்கும் லாங் அன்வைண்டிங் ஃபேஸ் நடக்கிறப்ப அந்த டைமில் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுத்து மாட்டிக்க வேணாம். இப்போ குவான்சாப் அப்படின்ட்டு ஒரு டேட்டா ட்ரிவன் டூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ட்ராக்னு ஒரு செஷன். ஸோ இதில் போயிட்டு சினாப்சிஸ் ஃபியூச்சர் ஒய்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் சினாப்சிஸ் ஃபியூச்சர் ஒய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த சம்மரின்ற செஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும். ஸோ ஷார்ட்னா ஒன்றும் கிடையாது, ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங் இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். 150 ஸ்டாக் வந்து எப்படி சொல்கிறது, ஷார்ட் பில்டப், தட் மீன்ஸ் டவுன் ட்ரெண்டில் பெயரிஷ் சைனில் இருக்கிறதுனால மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பியரிஷ் அப் ட்ரெண்ட் போச்சு. பட் இருந்தாலும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கினவங்க எல்லாமே செல் பண்ணிவிட்டு ப்ரைஸை வந்து கீழ் நோக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அந்த கேண்டில். ஸோ டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டவுன் மூவ் வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ப்ரைஸை கீழே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இந்த கிராஃபை வச்சும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஷார்ட் 112 பேர் இருக்காங்க, ஷார்ட் கவரிங் 23 பேர். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 140 ஸ்டாக்ஸ் கிட்ட டவுனில் தான் போயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து பீரிஷ் தான் இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்ரி மினிட்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து நீங்கள் இதில் இந்த சார்ட் மூலிமா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, லாங் பில்டப் ப்ளஸ் லாங் அன்வைண்டிங் ப்ளஸ் ஷார்ட் கவரிங் இது மூணுமே சேர்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். அதேமாரி ஷார்ட் பில்டப் ப்ளஸ் ஷார்ட் கவரிங் ப்ளஸ் லாங் அன்வைண்டிங் இது மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணுன்னா இந்த டூலில் குவான்சாப்ன்ற டூலில் போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதில் எல்லா டூல்ஸும் நிறைய டூல்ஸ் பெய்டு. ஸோ ஒரு சில டூல்ஸ் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறோம். ஸோ லாங்ன்றதை க்ரீன் கலர் சிம்பிளும், ஸோ இந்த லாங் அன்வைண்டிங்கை ப்ளூ கலர் சிம்பிளாகவும், ஸோ ஷார்ட்ன்றதை ரெட் கலர் சிம்பிளாகவும், ஷார்ட் கவரிங்கை வந்து லைட் க்ரீன் சிம்பிளாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம் செக்டார் வைஸ். ஸோ இல்லை லாங் மட்டும் தான் வேணும்னா இந்த எல்லுன்னு கொடுத்தீங்கன்னா லாங்கோட ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கும். எல்யூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ லாங் அன்வைண்டிங்கில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை இதில் வந்து மென்ஷன் பண்ணும். ஷார்ட் கவரிங்னா ஸோ அதில் பர்சன்டேஜ் வைஸ் எது அதிகமாக இருக்கோ அதை ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்கும். ஷார்ட் பில்டப் இது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் கவரிங். ஸோ இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் இன்டெப்த்தாக நான் கவர் பண்ணுறேன் ப்ரைஸ் வால்யூம் ஓயை வச்சு. ஸோ இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.